மறந்தும் கூட தவற விட்டு விடாதீர்கள். ஜனவரி மாதம் 26ஆம் தேதி அன்று வருவது வளர்பிறை அஷ்டமி. இந்த நாளில் நீங்கள் செய்யும் இந்த தவறுகள் உங்களின் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிவிடும் என்று பழைய புராணங்களும் ஆகமங்களும் எச்சரிக்கின்றன. இந்த பதிவு அன்று எந்த சுபகாரியங்களும் செய்வதற்கு உகந்த நாள் அல்ல. இருப்பினும் இந்த தவறுகளை செய்யாமல் இருந்தால் போதுமானது. உங்களை தேடி வந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான். உங்கள் மேல் கடவுளின் அருள் இருக்கிறது. பழங்கால நூல்கள் சொல்கின்றன, வளர்பிறை அஷ்டமி திதி என்பது காலபைரவர், துர்க்கை இந்த சக்திகளும் ஒரே நேரத்தில் உலகத்தில் அதிகமாக இயங்கும் நாள். அதனால்தான் பெரியவர்கள் சொன்னார்கள், இந்த நாளில் நல்லது செய்தால் 8 மடங்கு புண்ணியம், தவறு செய்தால் அதே அளவு கர்ம பலன். முதலாவது தவறு, இந்த நாளில் அசைவ உணவு எடுத்துக்கொள்வது. பழைய புராணங்களின்படி அஷ்டமி திதியில் தமோக குணம் அதிகரிக்கும். இந்த நாளில் அசைவம் எடுத்தால் மனம் கனமாகும், பலன் குறையும், அம்பிகையின் அருள் விலகும். ஆனால் இதே நாளில் அசைவத்தை முற்றிலும் தவிர்த்து ஒரு நாள் விரதம் இருந்தால் அம்பிகையின் முழு அருள் கிடைக்கும், ஆன்மீக உயர்வு தானாக வந்து சேரும். இரண்டாவது தவறு, அஷ்டமி நாளில் பசி என்று உதவி கேட்பவரை மறுப்பது. பழைய தர்ம நூல்கள் சொல்கின்றன, அஷ்டமி அன்று பசி என்று வந்தவரை அந்த உதவியை மறுத்தால் அடுத்த 8 பிறவிகளுக்கு வறுமை துரத்தும் என்று முன்னோர்கள் எச்சரித்துள்ளனர். ஒரு கைப்பிடி அரிசி, ஒரு டம்ளர் தண்ணீர், ஒரு நல்ல வார்த்தை கூட இந்த நாளில் கொடுத்தால் 8 தலைமுறைக்கு புண்ணியம் சேரும். மற்றொன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த நாளில் நிலத்தில் விதை நடுவது விளைச்சலை குறைக்கும் என்று ஆன்மீக பெரியோர்கள் கூறுகின்றார்கள். அஷ்டமி அன்று பூமி சஞ்சலத்தில் இருப்பாள். அஷ்டமி என்பது ருத்ர சக்தி மிக அதிகமாக இயங்கும் நாள். அன்று பூமி தேவியின் சக்தி நிலையில்லாமல் இருக்கும். அதனால்தான் பழைய ஆன்மீக மரபு சொல்கிறது, இந்த நாளில் விதை நட்டால் முளைச்சல் தாமதமாகும், விளைச்சல் குறையும். இது நம்பிக்கை மட்டுமல்ல, பல தலைமுறைகளின் அனுபவம். அப்படியானால் இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும்? புராணங்கள் ஒரே தீர்வை சொல்கின்றன, காலபைரவர் வழிபாடு. வளர்பிறை அஷ்டமி பைரவருக்கு மிக உகந்த நாள். அன்று மாலையில் சிவப்பு துணியில் மிளகை கட்டி நெய் தீபத்தில் வைத்து காலபைரவருக்கு தீபம் ஏற்றி மனதார வேண்டிக் கொண்டால் தீராத கடன்கள் விலகும், காரணமில்லா பயம் நீங்கும், வாழ்க்கை தடைகள் மெதுவாக கரையும். இந்த பதிவு உங்களை தேடி வந்திருந்தால் அது ஒரு தற்செயல் அல்ல. ஒரு லைக் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த கடவுளின் பெயரை கமெண்டில் எழுதுங்கள். இது ஒரு நம்பிக்கை. இது போன்ற அரிய ஆன்மீக உண்மைகள், பழைய புராண ரகசியங்களுடன் தொடர்ந்து பெற நமது பக்தி ஷோன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.